வானத்தை துளைக்கும் பனிமூடிய சிகரங்களுக்கு இடையிலே தேவானந்தன் என்ற ஒரு வயதான சாதகர் வாழ்ந்தார். அவருக்கு 70 வயது. ஒரு காலத்தில் செல்வாக்கான வணிகராக இருந்தவர். செல்வம், மரியாதை, பாதுகாப்பு அனைத்தையும் விட்டு தெய்வத்தை தேடும் பாதையிலே தன்னையே ஒப்படைத்தவர் அவர். உடலில் பழைய ஆடை, கையில் சந்தன மரத்தால் செய்யப்பட்ட தண்டம், மனதில் மட்டும் அணையாத உண்மைதாகும். ஆபத்தான மலை சுரங்கங்கள், பல ஆண்டுகளாக தியானம் செய்த யோகிகள் வாழ்ந்த ஆசிரமங்கள், குகைகள் எல்லாவற்றையும் அவர் கடந்து வந்தார். ஆனால் உள்ளுக்குள் ஒரு உணர்வு, இன்னும் ஏதோ ஒன்று குறைகிறது. ஒரு கடுமையான குளிர்கால விடியலில் தேவானந்தன் ஒரு மறைந்த பள்ளத்தாக்கில் உள்ள சிறிய குகையை அடைந்தார். அங்கே இருந்தார் குரு சிவபாதர். அவர் பேசவில்லை. அவர் கண்கள் மட்டும் அண்டத்தை பிரதிபலிப்பது போல இருந்தன. தேவானந்தன் முழங்கால் மடக்கி அமர்ந்தார். "ஓ ஞானியே" என்றார். 40 ஆண்டுகளாக விரதம், ஜபம், யாகம் எல்லாம் செய்தேன். ஆனால் மாயையின் திரை இன்னும் அகலவில்லை. என் மனம் குரங்கு போல அலைகிறது. விடுதலைக்கான ரகசியத்தை எனக்கு சொல்லுங்கள். குரு பதிலளிக்கவில்லை. குரு எழுந்து பனியுருகி வரும் தெளிந்த நீரோடைக்கு அழைத்து சென்றார். அந்த பனிக்குளிர் நீருக்குள் அதிசயமாக ஒரு தாமரை மலர்ந்திருந்தது. "கவனி" என்று மட்டும் சொன்னார். தேவானந்தன் பார்த்து கொண்டிருந்தார். சூரியன் மேலே எழுந்தது. தாமரை மெதுவாக மலர்ந்தது. இதழ்களில் இருந்த பனி மூடு பனியாக மறைந்தது. அதன் வேர்கள் ஆழமாக பதிந்திருந்தன. ஆனால் நீரோட்டத்திற்கு எதிராக போராடவில்லை. ஒரு வண்ணத்து பூச்சி வந்து தேன் அருகே பறந்தது. அப்போதுதான் குரு பேசினார். "இந்த தாமரை